விளாத்திக்குளத்தில் நடந்த சம்பவங்க இப்போ தான் அதை பேசுகிறேன்னு நான் மன்னிச்சிருங்க. அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணுங்க. ஏற்கனவே 2 கொலை பண்ணியிருக்கான். அப்போ அவனை விட்டு வச்சதுனால தானே அவன் இந்த கொலையும் பண்ணியிருக்கான். ஏன் மரண தண்டனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அப்போ என்னங்க, அப்போ என்ன பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு? எப்படி மரண தண்டனை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு புரியல. அப்போ எதனால தான் எனக்கு ஒன்றும் புரியலை. ஏதோ ஒரு நாட்டில் சொன்னாங்க, அப்படியே பப்ளிக்லேயே அவனை அப்படியே சுடுவாங்களாம். அதனால அங்கே பெண்கள்லாம் பாதுகாப்பாக இருப்பாங்க, பெண்களுக்கு எந்த ஒரு கொடுமையும் நடக்காது அப்படின்னு சொன்னாங்க. எந்த ஊர்னு தான் தெரியல. நானும் கிராமத்து பொண்ணு தாங்க, அதனால் எனக்கு அதை ஃபீல் பண்ண முடியுது. அப்படியே ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. அந்த வயசில் நானும் இயற்கை உபாதைக்கு நாங்கள் காட்டுக்கு தான் போவோம். எங்கள் அப்பா சாதாரண கிளர்க்கு தான். அந்த லெட்டின் பாத்ரூம் வசதியெல்லாம் இல்லை. அப்போ எனக்கு அந்த பொண்ணோட நிலமையில் இருந்து ஃபீல் பண்ணுறப்ப எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. ஒவ்வொரு தகப்பனும் பைக்கில் பொம்பளை பிள்ளைய கூட்டிகிட்டு அவங்க ஸ்கூலுக்கு ஓடுறது, ஸ்கூலில் வந்து விடுறது, அந்த காலத்தில் அதெல்லாம் பார்க்கும்போதுங்க அவங்க எவ்வளோ கனவுகளோடு அவங்க வந்து பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சுருப்பாங்க. ஒரு அப்பாக்காரங்களும் பைக்கில் கூட்டிகிட்டு ஓடுறப்ப அப்படியே வழியில் பார்ப்பேன், அப்படியே ஸ்கூலில் கொண்டு வந்து விடுவாங்க. எங்கள் அப்பாவும் அந்த மாதிரி தாங்க எங்களை வளர்த்தாங்க. அந்த பொண்ணு நிலமையில தான் நாங்களும், இந்த பொண்ணு வயசில் நாங்களும் இந்த மாதிரி தான் கிராமத்தில்